வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்னு திருமாவளவனும் முத்தரசனும் கூட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 3-4 நாட்களாகவே தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டமும் விவாதமும் இதை சம்மந்தப்படுத்தி நடந்துகிட்டே இருந்தது. அப்போது முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் போட்டியிடணும்னு நினைக்கிறீங்க திரு கனகராஜ்? இந்த மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. அந்த செயல் திட்டத்தில் திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியை கட்டியமைப்பது, மாற்று கொள்கைகளை முன்வைப்பது என்பதுதான் நோக்கம். ஸோ அந்த நோக்கத்திலிருந்து தான் இது ஒரு தேர்தலும் அதில் ஒரு போராட்டம், மற்ற பிரச்சாரங்கள் அதெல்லாம் இருக்குது. இப்போ மார்ச் 2 இருந்து 6 வரை தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி எங்களுடைய மாற்று என்ன என்பதை சொல்லி பிரச்சாரமெல்லாம் நடத்தியது. அப்படி இருக்கிற போது அந்த மாற்றை கைவிடுவதற்கான தேவையோ அல்லது அந்த மாற்று நம்ம உருவாக்கிட்டோம் நிறைவேறிடுச்சு என்று சொல்வதற்கான அவசியமோ இல்லாத போது இதை தொடர வேண்டும் என்று தான் மார்க்சிஸ்ட் கட்சி அதை வலியுறுத்தியது. மற்ற கட்சிகளோடு அதை நாங்கள் விவாதித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முன்வைத்தோம். எப்படி? அது சரிதான். ஒரு அரசியல் கட்சின்னு இருந்தால் அது அடிப்படையில் அதனுடைய ஜனநாயக கடமை, அது அடிப்படையான ஜனநாயக கடமைன்னு பார்த்தோம்னா அது தேர்தலில் போட்டியிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இருப்பை, தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய தனி கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒவ்வொரு தேர்தலிலும் விலகாமல் அவங்க போட்டியிடணுங்கிறது தான் அடிப்படை. அந்த வகையில் மார்க்சிஸ்டோட அந்த முடிவை நான் ஆதரிக்கிறேன் முழுமையாக. இது மிக முக்கியமான ஒரு தேர்தல் வேறு. அப்போ இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய இதை அது கூட்டணியாக, மக்கள் நல கூட்டணியாகவே போட்டிட்டு இருந்தாலும் சரி, தனித்தனியாக போட்டிட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் போட்டி என்பது இருந்திருக்க வேண்டும்ங்கிறது தான் என்னோட முக்கியமான தேர்தல் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் தாப்பாண்டியன் அந்த கருத்தில் இல்லை. அதிமுக அணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் தானே தவிர அதை தாண்டி இதில் ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னு அவர் பார்க்குறார். அப்படி பார்க்கலாமா? இல்லை, மேலோட்டமாக பார்த்தால் அப்படி ஒரு தோற்றம் இருப்பது என்பது ஒரு உண்மையே. ஆனால் திமுக இருக்குது, திமுகவை நீங்கள் அதை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெறுமனே அதிமுக அணிகளுக்கு இடையில் நடக்கிற போராட்டம் என்று மட்டும் சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இறந்து போன நிலையில், அவர் இறந்த பிறகும் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை மிக வலுவாகவும் அழுத்தமாகவும் முன்வைப்பதற்கான வாய்ப்பை இது முன்னிறுத்துகிறது. நீங்கள் 2 பேருக்கு இடையிலான போராட்டம் என்பதில் நீங்கள் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டது, பல நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டது என்பதெல்லாம் முன்னுக்கு வருகிற நிலையில் நீங்கள் ஊழலை வலுவாக முன்னுக்கு வைக்க வேண்டும். அநேகமாக தமிழகத்தில் இப்போ நான் ஊழல் என்று சொல்லுகிற போது நீங்கள் எம்எல்ஏக்களை அடைத்து வைப்பதும் கூட, அடைத்து வைத்திருப்பதற்கான தேவை என்பதும் அதில் வருது. சமீபத்தில் ஊடகங்கள் அதை பெருசாக கண்டுகொள்ளாத இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லைன் இப்போது நடப்பில் இருக்கக்கூடிய பத்திரிகை சகாயம் அறிக்கையினுடைய முக்கியமான அம்சங்களை இளங்கோவன் ராஜசேகரன் அதை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அது என்னெல்லாம் இருக்குது, சகாயம் அறிக்கையை நான் பார்த்தேன், படித்தேன், அதில் இன்னவெல்லாம் இருக்கிறது. 1,09,000 கோடிக்கான இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று முன்வைத்திருக்கிறார். எப்போதையும் விட தேர்தல் நேரத்தில் மக்கள் கூர்மையாக ஒரு அரசியல் போராட்டம் நடக்கிற போது தான் இவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது. ஸோ இது இந்த தேர்தலில் மட்டும் சொல்லலை, இடையில் நடந்த அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் தேர்தலிலும் கூட நீங்கள் அப்போது இருந்த 4 கட்சிகளுக்கு இடையில், அப்போது மதிமுகவும் இந்த அணியிலே இருந்தது, அப்போதும் கூட நாங்கள் இதை வலியுறுத்தினோம். 3 கட்சிகளும் அதை ஏற்கவில்லை. திருமாவளவன் கூட என்ன சொன்னாருன்னா, நிற்கிறதுனா மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் ஒரு பெரும்பான்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா என்று சொன்னார். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த பெரும்பான்மை என்பது நீங்கள் மக்கள் நல கூட்டணி முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை
அதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே சிபிஎம் சொன்னது மாதிரி இல்லை. இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கிய குறைந்தபட்ச செயல் திட்டம். அதை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பை தேர்தல் களத்தில் மிக வலுவாக பதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற போது, அன்னைக்கு நீங்க வைகோ சொன்னதன் அடிப்படையில ஒருமித்த கருத்துக்கு வந்தீங்கல்ல, போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்க. ஏன் இந்த முறை அந்த ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தவே முடியாது? அதான் நீங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட அதை சரி செய்து கொள்ள முடியும் என்று தான் நினைச்சோம். நீங்க உடனடியா இந்த ஒரு 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 மக்கள் நல கூட்டணி என்று இருப்பது, இப்போ அதில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டு இருப்பது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஒரு மாற்றை முன்வைக்கிற போது மக்களிடம் கூடுதல் நம்பிக்கையை பெறுகிற அணியாக இருந்தால், அது சிபிஐயும் இருந்து விடுதலை சிறுத்தைகளும் இருந்தால் அது இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு கூடுதலான நம்பிக்கையை அது கொண்டு வரும். ஆனால் அதே சமயத்தில் போன முறை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம் தான், அது வெளிப்படையாகவே வந்தது. அதுக்கு பின்னால் நாங்களும் சொன்னோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஒற்றுமையை காப்பதற்கான முயற்சி அந்த பக்கமும் இருக்குது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ நேற்றைக்கு நீங்கள் எதை முன்வைத்து நாம் விவாதம் நடத்துகிறோமோ, தொல் திருமாவளவனும் முத்தரசன் அவர்களும் பேசுகிற போது இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடர வேண்டும் என்று தான் சொன்னாங்க. அப்போ இதை போன தடவை நாங்கள் வலியுறுத்திட்டே வந்தோம். அது வைகோ சொன்னதுனாலலாம் இல்லை. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஒன்றா நிற்போம் அப்படிங்கிறதும், தேர்தல் அரசியல்னு வருகிற போது தொடர்ச்சியாக முரண்பாடுகள் வர்றதும் மக்கள் மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? மக்கள் மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத விட, இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவான போதே அது பெரிய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக இல்லை மக்கள்கிட்ட. ஏன் அப்படின்னா, இதில் அந்த கூட்டணியில் இருக்கிற இரு கட்சியின் தலைவர்கள் ஒரு பிரதான கட்சி பக்கம் ஒருவர் இழுப்பதாகவும் இன்னொரு பிரதான கட்சியின் பக்கம் இன்னொருவர் இழுப்பதாகவுமான ஒரு அடிப்படை அதில் இருந்தது. அதை தொடர்ந்து மக்களில் ஒரு பகுதியினர் அதை தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டே இருந்தார்கள். இந்த கூட்டணி தொடராது, இது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது இதில். ஆனால் அதை அப்போது மறுத்தவர்கள், 10 வருடங்களுக்கு மேலாக இந்த கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக தொடரும்னு எல்லாம் சொல்லி அறிக்கை விட்டவர்கள், இன்றைக்கு நாம் அதை பார்க்குறோம், அது ரியலைஸ் ஆகி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ கூட்டணின்னு வருகிறது, மாற்று என்று பேசுவதெல்லாம் ரொம்ப எளிது. ஆனால் தங்களுடைய உண்மையான அஜெண்டா என்னங்கிறத புரிந்து கொண்டு மாற்றுன்னு பேசினா அது வேறு. ஆனால் அஜெண்டா வேறாகவும், மாற்று என்பது அந்த களத்தையும் நாங்கள் ஆக்குப்பை பண்ணுவதற்கான ஒரு முயற்சியாக அந்த மாற்றுங்கிற கூட்டணிக்குள்ளே போய் சேர்வதுங்கிறதும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் கொண்டு வந்துவிடும். அப்போ மக்களின் நம்பிக்கை முதலியே முழுவதுமாக பெற்ற ஒரு மக்கள் நல கூட்டணியாக அது உருவாகவில்லை. அதில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அது இன்றைக்கு ரியலைஸ் ஆகிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த புரிதல், உங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, நாங்கள் போராட்டத்தின் ஒரு வடிவமாக தான் தேர்தலையும் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் சொன்னீங்க. இந்த புரிதல் இந்திய கம்யூனிஸ்டுக்கும் இல்லை, திருமாவளவனுக்கும் இல்லை, அவங்க தேர்தலை வேறாகவும் மக்கள் பிரச்சனைகளை வேறாகவும் பிரித்து புரிஞ்சுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கட்சிக்குள்ளேயே கூட கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கும். அப்புறம் பல கட்சிகள் சேருகிற போது இந்த மாதிரியான முரண்பாடுகளும் கருத்து ரீதியான மோதல்களும் என்பது தவிர்க்கவே முடியாது. அது நீங்கள் எத்தனை முறை நீங்கள் முயற்சித்தாலும், நீங்கள் அன்லஸ் அதர்வைஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற நிலைமை இருந்து அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும் சில கட்சிகளுக்கு இடையில் அது நீடிக்கிறது என்பது ஒரு உண்மை. இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம், இந்த போராட்டத்தை எப்படி நடத்துவது என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. அதில் தான் அவங்க வேறுபடுறாங்க, நாங்கள் வேறுபடுறோம். இதில் ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். விட்டு நீங்கள் மாற்று என்று சொல்வதையோ, ஒரு பிரதானமான போட்டி இருக்கிற போது அதை விட்டு விலகி நிற்பதோ சரியல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம். அதிகாரத்தை கைப்பற்ற முடியுங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே தோற்றுவிக்கப்பட்டது. இல்லை, ஒரே நாளில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற நம்பிக்கை குறைந்தபட்சம் எங்களுக்கு இல்லை. ஒரு தேர்தலில் நீங்கள் மாற்று என்று மக்கள், அவங்க பானுகம் சொன்ன மாதிரி, மக்கள் இதை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் மாற்றென்று சொல்வது மாற்றுத்தானா என்று அவர்கள் பார்ப்பாங்க. அப்புறம் இதற்குள் நடக்கிற போராட்டம் அதன் வழியாகத்தான் அது சேஃபாகும். ஒருவேளை நாங்கள் வச்சிருக்கக்கூடிய சில கருத்துக்கள் தவறென்று காலத்தால் நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் மாறுவது, இதில் கூட்டணியில் இருக்கிற சில பேர் வைத்திருக்கிற கருத்துக்கள் தவறென்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் மாற்றிக்கொள்வது, இப்படி ஒரு போராட்டமாகத்தான் நடக்குமே தவிர, ஒரு 2-3 பேர் சேர்ந்து 2-3 கட்சிகள் சேர்ந்து இதை சொல்லிட்டோம்னாலே அதை வயபிள் ஆல்டர்னேட், இது சாத்தியமான மாற்றுதான் என்று மக்கள் உடனடியாக வந்துவிட மாட்டார்கள். அந்த நம்பிக்கையை பெறுவதற்கான போராட்டத்தில் ஒரு தொடர்ச்சி வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. அப்ப கூட்டணியா முடியாத பட்சத்துல தனியா முடியும் நம்புறீங்களா? நீங்க பல ஆண்டுகளாக களத்துல இருக்கிறீங்க, மக்களோட நெருக்கமா இருக்கிறீங்க.
அப்ப தனியா முடியும்னு நம்பி இப்ப நீங்க நிக்கிறீங்கன்னு இல்லை, எடுத்துக்கலாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நோக்கத்தை முன்வைக்கிறோம். நீங்கள் கேட்குறது நம்ம போக வேண்டிய இலக்கை நிர்ணயித்த பிறகு அந்த இலக்கிற்கு போகிற வழி கரடுமுரடாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் எந்த வழியில் சொகுசா ரோடு போட்டிருக்கோ அந்த வழியில் பயணிக்க முடியாது, அது சாத்தியமல்ல என்று தான் நான் கருதுகிறேன். மாற்று என்பது அவ்வளவு இலகுவானது என்று இருந்தால் அதை சிபிஎம்மோ அல்லது மக்கள் நல கூட்டணியோ முன்வைப்பதற்கு முன்பாக வேறு சிலரே அதை பண்ணி இருக்கக்கூடும். அப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு சொன்னால், இந்த மாற்று என்பது கடுமையானது தான். 81% வாக்குகளை திமுகவும் அதிமுகவும் வைத்திருக்கிற பின்னணியில், அது எந்த வகையிலும் இந்த காலத்தில் டிஸ்டர்ப் ஆகாத பின்னணியில், அந்த கொள்கைகள் அப்படியே நீடிக்கிற போது அதற்கு மாற்று என்று சொல்லுகிற போது மக்கள் மனநிலையில், உதாரணமாக தமிழகத்தினுடைய மக்கள் மனநிலையை நிவாரணத்தையே தீர்வாக கட்டமைக்கிற ஒரு பெரிய சூழல் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இலவச அரிசி என்று சொன்னால் இலவசம் கொடுப்பது அவசியம், இலவச அரிசி கொடுப்பது என்பது அவசியம். ஆனால் அது இடைக்கால ஏற்பாடு தான். ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய சொந்த தேவையை கவனித்துக் கொள்கிற வகையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது, வீட்டு வசதிகள் செய்து கொடுப்பது, படிப்பை உத்தரவாதப்படுத்துவது, மருத்துவத்தை உத்தரவாதப்படுத்துவது என்கிற நிரந்தர தீர்வு, அவர்களாக கவனித்துக் கொள்வதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி போக வேண்டும். ஆனால் நிவாரணங்களே தீர்வாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற தமிழக சூழலில் அந்த மாற்றை கொண்டு வருவது என்பது ஒரு போராட்டம் என்றுதான் நாங்கள் இப்ப நீங்க அதைத்தான் வைக்கிறீங்க. கூட்டணியா வைக்கிற போது மக்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்த முடியல, இல்ல அதுக்கு 10 வருட காலமோ 5 வருட காலமோ காலதாமதம் ஆகுது. மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா, இப்ப தனியா வைக்கிறாங்க, இவர் சொன்ன எல்லாத்தையுமே தனியா வைக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற கட்சியாக தனியா களத்துல வைக்கிற போது இப்பயாவது மக்கள் ஏத்துப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஏத்துப்பாங்கன்னு சொல்றது நீங்க வெற்றியின் அடிப்படையில் கேட்குறீங்களான்னா அது இல்லை. உடனடியாக தேர்தல் வெற்றிங்கிறது பல அம்சங்களை உள்ளடக்கியது. அதில் ஆனால் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வதுங்கிறது தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறதா. மற்ற நேரம் போராட்டங்களின் மூலம் மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும் நம்ம பிரிச்சு பார்க்கறோம். அதை ரியலைஸ் பண்ணுகிற இடம் தான் நம்ம பிரிச்சு பார்க்கறோம்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது நீண்ட காலமா களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. கூட்டணியா வருகிற குழந்தை தான் அதுக்கு 20 மாத குழந்தை. அதை நம்ம ரெண்டையும் பிரிச்சு பார்க்கிறோம். நீங்க 20 மாத குழந்தை மேலதான் நீங்க நம்பிக்கை வைக்கல மக்கள் அப்படின்னா, நீண்ட நாட்களாக வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சி மீது அந்த நம்பிக்கை வைப்பார்களா? இல்ல, அந்த நீண்ட காலமாக இருந்ததுங்கிற அந்த பீரியட்ல அவர்கள் செய்த தவறு 2 பிரதான கட்சிகளுடன் மாற்றி கூட்டணி வைத்ததுதான். தனித்துவமாக ஒரு கட்சி தன்னுடைய தனித்த நிலையை, தனித்த அடையாளங்களை, தனித்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ஒரு கட்சி தொடர்ந்து செய்யணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தேர்தலில் நாங்கள் இந்த பிரதான கட்சியோடு ஏதோ ஒரு பிரதான கட்சியோடு கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லும் போதே உங்களுடைய தனித்த அடையாளம் காணாமல் போகிறது. 2வது, அந்த பிரதான கட்சி ஆட்சியில் இருந்த பிரதான கட்சிகளில் ஏதோ ஒன்று செய்த அத்தனை தவறுகளுக்கும் நீங்களும் பொறுப்பேற்கிறீர்கள். அதை ஆதரிக்கிற ஒரு நிலையை எடுத்ததாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்ப தனித்துவம்ங்கிறது அந்த இடத்துல தான். எந்த கட்சியினுடனும் சேராமல் தனித்து தங்களுடைய அடையாளத்தை எந்த கட்சி தொடர்ந்து நிலைநிறுத்துகிறதோ அந்த கட்சி தான் மக்களிடம் நம்பிக்கையே பெறும். இல்லாட்டி இந்த கட்சி ஏற்கனவே கூட்டணி வைத்தது தானே, இவர்கள் மேல என்ன நம்பிக்கை, நாம அந்த பிரதான கட்சிக்கு வாக்களிச்சுட்டு போயிடுவோம், அவங்க ஆட்சிக்கு வந்தால் பிரதானமாக நமக்கு செய்ய வேண்டியதையாவது செய்வார்கள்ங்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் வருவதற்கு இந்த மாதிரி சிறிய கட்சிகள், 2ஆம் நிலை கட்சிகள் எல்லாம் எடுத்த தொடர் முடிவுகள் தான், தொடர் கூட்டணி முடிவுகள் தான். இன்றைக்கு இந்த மக்கள் நல கூட்டணிங்கிறது கூட மாற்று என்கிற சொல்லை வைத்து தான் வந்தார்கள்ங்கும்போது ஒவ்வொரு முறையும் விசிகேவும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் சரி, தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து கொண்டே வருவதை நாம் பார்க்கணும். அப்போ அது என்ன நிலை? மாற்றுங்கிறது எந்த இடத்திலிருந்து உருவாக வேண்டும்? தொடர்ந்து போராடுறீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியாக இருக்கிற இன்னொரு பிரதான கட்சியும் தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டு தான் இருக்கு. அப்போ உங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் இந்த போராட்டத்துக்குமான வித்தியாசம் என்ன? எந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை இழக்கிறீர்கள்ங்கிறது மக்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தா இப்படித்தான் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து. அப்போ இந்த இதை விடுத்து தேர்தலில் உங்களுடைய அடையாளத்தை, அது ஒரு ஓட்டு வாங்கினாலும் சரி, நீங்கள் தனித்து நின்றீர்கள்ங்கிறது அந்த மக்கள் இடத்துல மனசுல பதியும். இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுதுல, வாக்குகள் பெரிய அடிப்படையில் அது யாருக்கு சாதகமாக போகும், நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறதுங்கிறது வேற, இல்ல இப்ப யாரை அகற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு கட்சிகள் வரணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நீங்க தேர்தலில் போட்டியிடுங்கிறது அடிப்படையில் வாக்குகளை பிரிக்கிற போது அது யாருக்கு சாதகமாக அமையும்? யாரோ ஒருத்தருக்கு தானே அது சாதகமாக அமையும். 2 கட்சிகள்ல கேட்கிறேன், இடைத்தேர்தலில் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்? தமிழக அரசியல்ல இடைத்தேர்தல்ங்கிறது என்ன மாதிரியான ரிசல்ட்டுகளை தொடர்ந்து கொடுத்து வருதுங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப என்ன பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு, இடைத்தேர்தல்கள் தான் 2ஆம் நிலை கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை ப்ரூவ் பண்ணுவதற்கான இடமாக நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல தான் நீங்க தனித்து போட்டியிடணும். போட்டியிட்டு உங்களுடைய ஆதரவு பேஸை மக்கள்கிட்ட
இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஒரு சான்ஸ் வந்து அதுதான். அதையே நீங்கள் முற்றிலுமாக வச்சுட்டு நாங்கள் போராட்டம்னா மற்ற நேரம் போராட்டம் செய்வோம், தேர்தல் வரும்போது நாங்கள் விலகி இருப்போங்கிறது என்ன மாதிரியான அரசியல்? அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு பிரதான கட்சியுடன் சேர்ந்து உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டோ 2 எம்எல்ஏ சீட்டோ வாங்குவதுங்கிற அந்த இதை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அது மிக எளிதான வழி. ஆனால் உங்களுடைய அடையாளம் அதோடு முற்றிலுமாக அழிந்து போகிறதுங்கிறது அந்த இடத்துல நான். சரி, அப்போ தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறதோ இல்லை யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறதோ இது ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்தாக புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் அப்படி நான் அதை புரிஞ்சுக்கல. ப்ராப்ளம் என்னென்னா ஒரு ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது என்பதில் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வாக்குகள் பிரிந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல, அப்போ இந்த வாக்குகள் பிரியாமல் இருக்க வேண்டுமென்றால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வருது. நான் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸுக்கு மாற்று என்று சொல்லுகிற போது இந்த கட்சிகள் தான் களத்தில் நிற்கிறார்கள். இவர்களில் எந்த கட்சியினுடைய வாக்கை நான் பிரித்து விடுவேன் என்று நினைக்கிறீர்கள்? என்னுடைய வாக்கு தானே அது. என்னுடைய வாக்குகளை நான் சேர்ப்பதன் மூலம், அதிகப்படுத்துவதன் மூலமாக மாற்றுக்கு எதிரான நம்பிக்கையை உருவாக்குகிற அந்த ஏற்பாடு இருக்கிற போது அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் கருதுகிறேன். இதில் நான் நிற்கிறதுனால ஒரு கட்சி ஜெயிச்சிரும், இன்னொரு கட்சி ஜெயிச்சிரும். கடந்த காலத்தில் நாங்கள் இதை பரிசோதித்து பார்த்து விட்டோம். எங்களுக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மேலோங்கி வருகிற போது மற்றவர்களோடு சேர்ந்து இவர்களுக்கு எதிராக நிற்போம் என்று சொல்லுகிற போது மக்கள் அதை ஏற்கலை என்பதை நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க பானுகோம் சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான முன்னுக்கு வருகிற பிரச்சனையின் மீது நாங்கள் கடந்த காலத்தில் அப்படியான முயற்சிகளை செய்திருக்கிறோம். அப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு முந்தைய 5 ஆண்டு காலமோ 10 ஆண்டு காலமோ அவர்களிடம் இருந்த எல்லா குறைபாடுகளுக்கும் கூட்டணி கட்சியில் இருந்த நாங்களும் இவ்வளவுக்கும் சிபிஎம் ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணியில் இருந்த காலத்தில்தான், அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த காலத்தில்தான் சிறுதாவூர் பிரச்சனையை நாங்கள் எழுப்பினோம். அவங்களுக்கு கடுமையான கோபம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அந்த பேச்சுவார்த்தையில் கூட ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்க இதை வாபஸ் வாங்கிருங்களேன், அதான் நம்ம கூட்டணி வந்துருச்சே அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக, அதற்காக எங்கள் பிரின்சிபிள்டு பொசிஷன்லேருந்து நாங்கள் விட்ரா பண்ண மாட்டோம், சிறுதாவூர் பிரச்சனையில் நாங்கள் அதை வாபஸ் வாங்குவது என்கிற பிரச்சனை இல்லை என்பதைத்தான் முன்வைத்தோம். ஆனால் இது எல்லாம் நடந்தால் கூட நீங்கள் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் நீங்கள் தேர்தல் போராட்டத்தில் செல்வி ஜெயலலிதாவோடு அல்லது டாக்டர் கலைஞரோடு எங்களுக்கு இந்த பிரச்சனையில் கருத்து வேறுபாடு இருந்தது என்று மேடையில் பேச முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் போக முடியும். இப்போ அவங்க சொன்னதில் போன தடவை இருந்ததில் அதில் தான் திரு வைகோ அவர்கள் பல நேரங்களில் அதுதான் நம்பகத்தன்மையை மீண்டும் மீண்டும் கேள்விக்கு உள்ளாக்குகிறது தான் அவங்களுடைய. இது போராட்டத்தின் மூலமாகத்தான் அதை சரிப்படுத்த முடியுமே தவிர அமைதியாக நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசி அதை சரிப்படுத்த முடியாது. இந்த போராட்டங்களின் மூலமாக, தேர்தல் போராட்டங்கள், அதில் கிடைக்கிற அனுபவங்கள், மக்கள் நம் மீது வைக்கிற விமர்சனங்கள், நம் மீதான அணுகுமுறை, இவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஒரு கட்சி மாற்றிக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது. அப்படியே ரிஜிட்டாக சிபிஎம் எந்த காலத்திலையும் இருந்ததெல்லாம் கிடையாது. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இளைஞர்களோ மாணவர்களோ பெண்களோ நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிற போது சில மாற்ற முடியாத பிரச்சனைகளில் அவர்களுக்கு கருத்து இருந்தால் திரும்ப திரும்ப அவர்களோடு உரையாடலை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். வேறு சில பிரச்சனைகளில் நாங்கள் தவறாக இருக்கிறோம் என்று அவர்கள் கருதினால் நாங்கள் அதை பரிசீலித்து எங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். இது போராட்டங்களின் மூலமாகத்தான் நடைபெறுமே தவிர, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த போராட்டங்களில் ஒரு வடிவம் தேர்தல் என்ன கொடுத்திருக்கு, என்ன கிடைச்சிருக்கு, வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, நீங்க சொன்னக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ புதிய தலைமுறையோ உங்க பக்கம் வந்திருக்கதா நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் போன முறையே கூட நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொள்ளும் போது இது ஒரு துவக்கம் என்று தான் பேசினோம். நீங்கள் அதற்கு முந்தைய காலம் வரை தொடர்ச்சியாக திமுக அதிமுகவோடு கூட்டணியில் இருந்துவிட்டு இந்த முறை இவர்களையெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று நீங்கள் உங்களை மக்கள் மத்தியில் பிரசன்ட் பண்ணும்போது அதற்கான நம்பகத்தன்மை வருவதற்கு நாங்கள் இதனால் இன்று முதல் மாறிவிட்டோம் என்று ஒன்று நாங்கள் பிரகடனப்படுத்துவதன் மூலமாக மக்கள் நம்பி விடுவார்கள் என்பது சாத்தியமில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே நீங்கள் போராட்டத்தின் மூலமாக மக்களை, ஆம் நாங்கள் இந்த காரணத்துக்காக தான் கடந்த காலத்தில் இருந்தோம், நாங்கள் கடந்த காலத்தில் இருந்தது தப்புலாம் நாங்கள் நினைக்கல, ஆனால் மக்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், இவர்கள் இந்த ஊழலுக்கு இவங்க துணை போனவங்கன்னு நினைக்கிறாங்க.
அது அவங்களுடைய பார்வையிலிருந்து சரியானது. அதை போராட்ட களத்திலிருந்து தான் அதை மாற்ற வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு எல்லாமே கனகராஜ் மக்களை நோக்கி வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சாமர்த்தியமான வாதம் தான். நீண்ட நெடிய பாரம்பரியம் கட்சி, கட்டமைப்பு ரீதியா ரொம்ப நாள் மக்களோட இருக்கிறாங்க, போராட்ட களத்துல நிக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், காலத்துக்கு ஏற்ப அவங்கள தவமிச்சுக்கிறாங்க. அதையும் அவர் இது உறுதிப்படுத்துறாரு. ஆனாலும் கூட இளைஞர்களோ மாணவர்களோ யாரும் அந்த பக்கம் போன மாதிரி தெரியல. எப்படி இதை எடுத்துக்கிறது? அடிப்படையில் அவர்களுடைய அந்த இடத்துல தான் அவர்களுடைய அந்த ரிஜிடான கொள்கைகள் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்து, இவர்கள் ஆட்சி செய்த மாநிலங்களில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது, எந்த அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன மாதிரியான பிரச்சனை, சமூகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள், சமூகத்தில் இருக்கிற அந்த பன்முகத்தன்மையை எந்த அளவிற்கு இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சியின் மீதான ஒரு பார்வைங்கிறது. இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆட்சி அப்படி இப்படி இருந்தால் கூட தொடர்ந்து அவர்களையே தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த ரிஜிட்னஸ் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு இது வரணும். அது அந்த சித்தாந்தத்துக்கு அதில் இடமில்லை அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறது. அதனால தான் அந்த இடத்துல தமிழகத்தில் இவர்கள் அடையாளமற்று போனதற்கு காரணம் சின்ஸ் டே ஒன் இந்த பிரதான கட்சிகளில் 2இல் 1 ஏதோ ஒன்றோடு தொடர்ந்து கூட்டணி வைத்தது தான். அவர்களும் இவர்களுடைய இந்த சித்தாந்தத்தின் இன்னொரு வடிவம் தான் திராவிட கட்சிகளின் அந்த சமூக நீதி கோட்பாடாகட்டும் எல்லாமே ஆகட்டும். அதை இவர்களுடைய இதை முற்றிலுமாக அவர்கள் ஆக்குப்பை பண்ணி அந்த இதை செய்யும்போது, இவர்கள் அடையாளமற்று போனதன் காரணமாக அதோடு கூட்டணி வைக்கும்போது சுத்தமாகவே தனி கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையே இல்லாமல் போனது அப்படிங்கிறது. இதையெல்லாம் தாண்டி மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லி பீகாரில் ஒரு மிகப்பெரிய தவறை இழைத்தார்கள். தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமே அல்ல, அங்கே வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் யாரை இவர்கள் வளர்த்து விட்டார்கள்னா திரும்பவும் லாலுவை கொண்டு வராங்க. அப்போ இதுதான் இவர்களுக்கும் சேர்த்த அடையாளமாக போகிறது. மதசார்பற்ற கூட்டணிங்கிற பேரில் ஊழல்வாதிகளை நீங்கள் கொண்டு வருவீர்களே ஆனால் மீண்டும் மக்களுடைய நம்பிக்கை உங்கள் மீது முற்றிலுமாக இழந்து போகுங்கிறது தான் அதில். அது அடுத்த இதில் நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். இல்லை, இதில் 2-3 விஷயங்கள் சொல்லி ரொம்ப தள்ளிட்டோம் இடைவெளி. நம்ம இதுதான் விரிவாக பேச போறோம். அங்கே நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் வைக்கலாம். எதையும் பரபரப்பாக்க விரும்பும் உளவியல் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு, செய்தி கட்டுரை. சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் சமூக ஊடகங்கள் மூலமாக பரபரப்பாக்கி பார்க்குற அந்த மனப்பான்மை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கு. எப்படி பார்க்கலாம்? அது சரிதான். அவங்க சுட்டிக்காட்டியிருக்கிற அந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருக்கிற செய்தியை தாண்டி கர்நாடகாவில் சமீபத்தில் ஒரு இது நடந்தது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அவர் உடம்பு பாதியாக துண்டாகி கிடக்கும்போது அவர் தொடர்ந்து கேட்கிறார், எனக்கு யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் அழுது கேட்கும்போது கூட எல்லாரும் சுற்றி நின்று அவரை ஃபோட்டோ எடுக்கிறாங்களே தவிர யாரும் கிட்ட போய் உதவுவதாக இல்லை. இந்த மனநிலை தொடர்ந்து இது இருக்குது நம்மக்கிட்ட. அந்த அடுத்தவர்களினுடைய விஷயம் அது நல்ல விஷயமா இல்லை, ஏதாவது கெட்டதாக நமக்கு செய்தி கிடைக்குமா, அதுலேருந்து ஒரு பரபரப்பு கிடைக்குமாங்கிற இந்த வைரஸம் நம்ம சமூகத்தில் மிக அதிகமாக இருக்கிறதுங்கிறது தான். ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு தன்னுடைய கருத்துக்கு ஒவ்வாத மாற்று கருத்து உள்ள உடனே அதை திரித்து பலவிதமாக பேசிய அந்த பர்சனை அதற்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த பிராண்ட் பண்ணுகிற இமேஜ், இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய இந்த அதுதான் சமூகத்துடைய இயல்பு மனப்பான்மையா அதை பார்க்கலாமா, இல்ல சமூக வலைத்தளங்களுடைய வருகைக்கு பிறகு அது பரவலாக்கத்திற்கு பிறகு அது இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு? இல்லை, அதனால் அந்த சமூக வலைத்தளங்களுக்கு பிறகு அதிகமாகலை. நம்மிடம் இருக்கிற குணம் சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுகிறதுங்கிறது அது இன்னும் அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த குணத்தை வெளிப்படுத்துவதற்கு. அவ்வளவுதானே தவிர நாம் இங்கே பயிற்றுவிக்கப்படவே இல்லை. ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும்போது சக மனிதனுக்கு முதல்ல உதவணும், அதுக்கப்புறம் தான் அதனுடைய விளைவுகளை பற்றி யோசிக்கணுங்கிறது பழக்கப்படுத்தப்படவே இல்லை. அதற்கு இன்னொரு காரணம் காவல்துறையின் அணுகுமுறைகள். இதையெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது நான் சாமர்த்தியமாக எப்போதுமே வைக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி வச்சா அது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். நேர்மையாக முன்வைப்பது அது எவ்வளவு மக்களிடம் ஏற்பில்லை என்றாலும் கூட அதை சொல்கிறது. நாங்கள் மாற்றுன்னு சொன்னதை நீங்கள் சர்வதேச தரத்திலான மனிதவள குறியீடு கேரளாவில் ஒரு மாற்று, அது ரைட் ஃப்ரம் த பிகினிங் கொண்டு வந்தது. மேற்கு வங்காளத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் 7வது இடத்துல இருந்த நெல் உற்பத்தி நாங்கள் வந்த பிறகு முதல் இடத்துக்கு வந்தது. நீங்கள் திரிபுராவில் அதே போல் மேற்கு வங்காளத்திலையும் திரிபுராலையும் நீங்கள் பிரிவினைவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தை எப்படி நடத்தினோம் என்கிற மாற்றை இங்கே திரிபுரா நேஷனல் வாலண்டியர்ஸும் சரி, அங்கே கூர்காவும் லேண்டும் சரி எப்படி டீல் பண்ணுங்கிறது இதெல்லாம் நாங்கள் முன் வச்சோம். இல்லை, நம்ம பேசுவோம். இதெல்லாம் சேர்ந்தது தான். இதெல்லாம் கேட்டதுனால நான் சொல்கிறேன். என்னன்னா
ஒரு முடிவை எடுக்கிறோம், அந்த முடிவை எடுத்துட்டு மக்கள் வந்து அதை எப்படி பார்க்குறாங்கன்னு டெஸ்ட் பண்ணிட்டு மக்கள் இந்த முடிவை ஏற்றுக்கலைன்னு சொல்றது ஒரு வாதம். மக்கள் விரும்புகிற, மக்கள் ஏத்துக்கிற முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாதம். நான் எந்த புரிதலின் அடிப்படையில் அதை நான் சொன்னேன் அப்படின்னா, ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும். அது கொள்கைக்கு மாறாக இருக்கிற போது கூட, அடிப்படை கொள்கைக்கு மாறாக இருக்கிற போது கூட, மக்கள் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில ஒரு முடிவை எடுத்துட்டு மக்கள் அதை ஏத்துக்கல, அதுக்கப்புறம் அதை நாங்க சரிப்படுத்திக்கிறோம்னு சொல்றது ஒரு வாதம்ங்கிற அடிப்படையில சொல்லப்படல. நீங்க அதை கடந்து போவோம். அதைத்தான் நம்ம அதை கடந்து போறோம். இந்த இஷ்யூல நீங்க எடுத்துக்கங்களேன். நீங்க இந்தியாவினுடைய கல்வி முறை பற்றி கிருஷ்ணகுமார் அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்றாரு. நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா, மனுஷன் சாக இருக்கும்போது கூட இதை பரபரப்பாக்குற சூழல், உளவியல் என்று பார்க்குறீங்க. அது தனியாக இன்னைக்கு வந்ததா? தனி மனுஷன்கிட்ட வந்ததா? நவீன தாராளமய கொள்கைகள் தனி மனிதனை முன்னிறுத்துகிறது. சொசைட்டியை பற்றி நீ கவலைப்படாத, நீ முன்னேறி போ. விவசாயி அழுவானா, அதை பற்றி கவலை கிடையாது. உனக்கு தொழில் வரும், வேலை வரும்னு உங்ககிட்ட ஆசை வார்த்தை காட்டினா நீ அங்கே போ என்று சொல்லுகிற போது, நான் சொல்வதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வளர்ச்சிக்கு எதிரானவன் என்று என்னை பிராண்ட் பண்ணுறீங்க. பட் அந்த நீங்கள் அதே போல் கல்வி முறை என்று வருகிற போது, உலகத்தில் போட்டியிட வேண்டும் என்றால் நீங்கள் அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்கிறீங்க. மனிதனாக முதலில் மனித உருவாக்கத்தில் இலக்கியத்திற்கும் வரலாறுக்கும் முக்கியமான பங்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கூடங்கள், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, மார்க்கு, இந்த மார்க்குகளை எல்லாம் நீங்கள் புறந்தள்ளிடுறீங்க. அப்போ என்ன இருக்குன்னா, இந்த போட்டியில், இந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற போட்டியில் எனக்கு தமிழ் வேண்டாம், இலக்கியம் வேண்டாம், அல்லது வரலாறு வேண்டாம், இந்த போட்டியில் நான் இருக்க வேண்டும் என்றால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் அவங்க கிட்ட கேள்விதான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒட்டு மொத்தமா சமூகத்துடைய இயல்பு நிலை இதுதான் நம்ம பிராண்ட் பண்ண முடியுமா? இல்ல சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பேர் இதை பண்றாங்களா? இந்த கட்டுரை அதை மையப்படுத்தி எழுதியிருக்கு. இல்ல இது சமூக வலைத்தளங்களையும் ஆரோக்கியமான பரிமாற்றங்கள் நடக்குது, விவாதங்கள் நடக்குது, போராட்ட களங்களை கூட ஒருங்கிணைக்க முடிகிறதுங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்துடைய மனப்பான்மை இதுதான் பிராண்ட் பண்ண முடியும். இல்ல, நான் அப்படி பார்க்கல. அதாவது நீங்க அதை அப்படி ஜம்ப் பண்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியினுடைய பிணத்தை வைத்துக்கொண்டு 10 கிலோமீட்டர் நடந்து போகிற போது சமூகத்தினுடைய எந்த பிரிவினரும் ஐயோ என்று இறங்காமல் வருவதற்கான காரணம் எங்கிருக்கிறது? நீங்க அது ஒரிசால தான் நடந்தது, அவனுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்கலைன்னு அரசை குறை சொல்லிவிட்டு போக முடியும். அரசல்ல பிரச்சனை இல்ல, ஏற்பாடு பண்றது மக்கள் தானே. அதற்கு பிறகு அவர் நடந்து வராருன்னு தெரிஞ்ச பிறகு 10 கிலோமீட்டர் நடந்த பிறகு அது தெரிஞ்சு அதுதான் நான் என்ன சொல்றேன். அந்த 10 கிலோமீட்டருக்கு இடையில மனிதாபிமானம் இல்லாத நபர்கள் அவர் கடந்து வந்திருந்திருக்கலாம். ஆனா 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் மனிதாபிமான சமூகத்தை அவர் 10 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய தூரம் தானே அது. இல்ல, அவர் வெளியில நடந்து போறார். நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. 10 கிலோமீட்டர் போகிற வரையிலும் இந்த பணத்தை அவர் எப்படி கொண்டு போனாரு என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை பற்றியான கவலையற்ற சமூகமாக நீங்க, அதுதான் நான் சொல்றது. இதுல 100% அப்படித்தான் இருக்காங்க, இவங்க யாருமே பார்க்கல என்று நான் பேசவில்லை. இது ஒரு போக்கு. இந்த போக்கோடு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வருகிற போது அதை மீறி நிற்கிற மனநிலை இல்லை. இப்ப இதுல கூட அவர் ஒரு தீர்ப்பை பத்தி சொல்லியிருக்காரு. இடையிலே சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, நீங்க பெண்கள் குறித்தும் ஆக்சிடென்ட்டுக்கு உதவுகிறவர்கள் குறித்துமான 2 ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு பெண் விரும்பினால் தன் மீதான வன்முறையில் தான் எந்த ஸ்டேஷன்ல புகார் அளித்தால் அது நியாயமாக விசாரணை நடக்கும் என்று நினைக்கிறாரோ அங்கே கொடுக்கலாங்கிறது உட்பட ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஏன்னா ஒரு 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 ஒடுக்கப்பட்ட பகுதி என்கிற முறையில். இன்னொன்று, இந்த என்னது ஆக்சிடென்ட் நடந்தால் அவர்களுக்கு உதவுகிறவர்களை போலீஸ் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. சொன்ன பிறகு இதை விளம்பரப்படுத்த வேண்டிய அரசு அமைப்புகள் அமைதியாக இருக்கின்றன, அதை பற்றி செய்ய மறுக்கிறாங்க. நீங்கள் விழிப்புணர்வு என்று பேசுகிற போது எல்லாவற்றையும் சட்டம் போட்டு தடுத்து விட முடியாது. சட்டத்தை பற்றியான விழிப்புணர்வையும் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கணிதமோ அல்லது பொருளியலோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்க முடியும். ஆனால் மனிதர்களை உருவாக்குவது இலக்கியமும் வரலாறும் தான் உருவாக்க முடியும். அதை புறக்கணித்த கல்வியை வைத்துக்கொண்டு நீங்க நடுற மரத்தை எதையாவது நட்டுட்டு எனக்கு இந்த பலன் தான் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுப்பதில் எந்த விதமான நியாயமும் இருப்பதாக தெரியல. தொலைக்காட்சிகள்ல விபத்துல ஈடுபட்டிருக்கிறவங்களை விபத்தை சந்திக்கக்கூடியவர்களை உடனடியாக காப்பாத்துங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் வரலன்னு அவங்க விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. அரசு தரப்புல தொடர்ந்து விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. மாற்றங்கள் 2 தரப்புலையும் தான் வேணும். பாஜகவுக்கு எதிராக மகா கூட்டணி தேவை அப்படின்னு தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் யோசனை சொல்லியிருக்கிறாரு. பாஜகவை எதிர்கொள்ள ஒத்த கருத்துடைய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கான தேவை இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா, இல்ல கட்டமைக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அது நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் பேசின மாதிரி தான் இந்த இஷ்யூ. அதற்கான தேவை இன்றைக்கு எப்போதையும் விட இருக்கிறது.
உத்தரப்பிரதேச தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற பிறகு அந்த தேவை எழுகிறது. ஆனால் அந்த தேவை வெறுமனே பாரதிய ஜனதா கட்சியை ஏற்பதற்காக உனக்கு என்ன கொள்கை இருந்தாலும் சரி எனக்கு என்ன கொள்கை இருந்தாலும் என்று ஒரு 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 செயற்கையான ஒரு கூட்டணி என்பது அது வெற்றி பெற முடியாமல் கடந்த காலத்தில் போயிருக்கிறது. அப்போ நீங்கள் அடிப்படையில் இது இது வயபிள் ஆல்டர்னேட்டிவ் தான் என்று சொல்லுகிற போது அதை நீங்கள் முன்வைக்காமல், இவரும் கூட அதை சொல்கிறார், ரொம்ப அதிக வார்த்தைகளில் சொல்லினா கூட சரத்பவார் சொல்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கிறதுனா, ஒத்த கருத்துடைய கட்சிகள் அனைத்தும். ஒத்த கருத்துனா என்ன? பிஜேபியை தோற்கடிப்பதற்கான ஒத்த கருத்து மட்டும் இருக்க முடியாது, அதனால தான் தோற்று போகுது. நீங்கள் காங்கிரஸ் அதுவும் ஒரே பொருளாதார கொள்கை, பிஜேபியும் பொருளாதார கொள்கை, கூடுதலாக இது கம்யூனல் மிக்ஸ் என்று வருகிற போது ரெண்டு பேரும் இதில் ஒன்றா தான் இருக்காங்க. இதில் கொஞ்சம் ஏதோ எனக்கு இந்துக்களுக்காக ஏதோ செய்வது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிற போது இயல்பாகவே அந்த சைடு போயிடுது. எனவே தான் இது கட்டாயமாக தேசம் தழுவிய அளவில் அப்படி ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை என்பது நீங்கள் அடிப்படையில் பாரதிய ஜனதா வைக்கிற பொருளாதார கொள்கைகளுக்கும் மாற்றான ஒன்றை நீங்கள் முன்வைக்காமல் வெறுமனே வகுப்புவாதம் என்பதை மட்டும் நீங்கள் முன்னிறுத்துவதில் வெற்றி பெற முடியாது என்று தான் கருதுகிறேன். இதற்கு இதில் சேர்ற எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே ஒரு விட்டு கொடுத்தலோடு கூடிய அம்சங்கள் தேவை. நீங்கள் ரெண்டு பேர் இணையணுன்னாலே தேர் ஷுட் பி சம் காம்ப்ரமைஸ். அந்த காம்ப்ரமைஸ் என்பது இதை வெற்றி கொள்வதற்கான காம்ப்ரமைசஸாக இருக்கணுமே தவிர ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நலன்களையும் பாதுகாப்பது என்பதோடு அது இருக்க முடியாது என்பதுதான் அதில் சொல்ல விரும்புகிறேன். பேசுவோம், அதில் கேள்வி இருக்கு, எப்படி பார்க்குறேன்? அனைத்து கட்சிகளும், இந்தியாவின் மத்திய ஆளுங்கட்சியை தவிர்த்து பிற அனைத்து கட்சிகளும் ஒரு முக்கியமான புள்ளியில் நிற்கிறாங்க. தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இதுவரை தங்களுடைய தவறுகளை மற்றவர்கள் சொல்லி காட்டும் போதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணி அதை நாங்கள் சிறந்த ஆட்சியை தான் கொடுக்குறோம், எந்த விதமான அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸும் இல்லை, எந்த விதமான டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸும் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்த அத்தனை கட்சிகளும் இன்றைக்கி மிக மிக அவசியமாக கட்டாயமாக தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த தள்ளப்பட்ட நிலையில்தான் இந்த கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அப்படி பண்ணிக்கிடலை அப்படின்னா தங்களுடைய தவறுகள் என்ன, இதெல்லாம் நாங்கள் தவறு இழைத்தோம்னு ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லாமல் இந்த கட்சிகள் அடுத்த நிலைக்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிறது தான் இன்றைய நிலை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்னா, இன்னொன்று, இந்த அனைத்து கட்சிகளிலும் ஏதாவது ஒரு வலிமையான தலைவர், மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு வலிமையான தலைவர் இருக்கிறாரான்னா அதுவும் அந்த இடத்தில் மிகப்பெரிய வெற்றிடமாக இருக்கிறது. இந்த ரெண்டு பிரச்சனையையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் வெறுமனே கூட்டணிங்கிறது, அது யார் கூட்டணியை பற்றி பேசுகிறார்? என்சிபி தலைவர் பேசுகிறார். நேஷனல் கரப்ட் பார்ட்டி என்று கேலியாக பேசக்கூடிய அந்த பார்ட்டியின் தலைவர் பேசுகிறார். என்ன கூட்டணியை இவங்க அமைப்பாங்க, யார் தலைமையில் அமைப்பாங்க, அந்த கட்சிகளில் அந்த கூட்டணிக்குள் வருகிற கட்சிகளின் கடந்த கால மிஸ் ரூல், மிஸ் கவர்னன்ஸ், டிவைட் அண்ட் பாலிடிக்ஸ் ரூலு, இது எல்லாம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாவற்றையும் சேர்த்து தான், இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு பிஜேபியின் வளர்ச்சியாக இருக்குங்கும்போது இந்த தவறுகளை இவர்கள் களைவார்களா? ஏன்னா இதுதான் இவர்களுடைய அடையாளம். இவர்களுடைய தொடர் அரசியல் இந்த மாதிரி செயல்பாடுகளை கொண்டதாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்து திடீர்னு இவர்களால் விலக முடியுமா? அப்ப இவர்களுக்கான அடையாளம் என்ன? தவறுகளை எப்படி திருத்திக் கொள்ள போய்? இதெல்லாம் தான் மிக அடிப்படையான கேள்வி. பிஜேபியை குறை சொல்வதை விட்டு தங்களிடம் இருக்கிற தவறுகள் என்னன்னு மாதிரி பிஜேபியை அகற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக எல்லாரும் ஒரு சிந்தனையில கூடணும்னா அதுக்கான சாத்தியம் இல்லை. எவ்வளவு கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் ஒன்று செய்யறது, ஒரு செயற்கையான ஒரு கூட்டணியை உருவாக்குறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதைத்தான் நான் இவ்வளவு தூரம் அந்த பட்டியலிட்டது அதுதான். அது சாத்தியம் அல்ல அப்படிங்கிறதா. அப்படியும் மீறி அதை சாத்தியப்படுத்தி ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது மக்களின் நம்பிக்கையை பெற்றதாக இருக்காது. மீண்டும் ஒரு மெகா ஊழல் கூட்டணியாக வேணால் அதை பார்க்கலாமே தவிர, சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கிற கட்டுப்படுத்தப்பட்ட ஊழல், முற்றிலுமாக ஊழலற்றன்னு நான் சொல்லவே மாட்டேன், கட்டுப்படுத்தப்பட்ட ஊழலை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான தலைமையை இவர்கள் முன்னிறுத்தணும். அந்த மாதிரி தலைமையையே உருவாக்காத கட்சிகள், இதுகாரும் உருவாக்காத கட்சிகள், வாரிசு அரசியலுக்குள் சிக்கி இருக்கிற கட்சிகள் என்ன மாதிரி மெகா கூட்டணியை உருவாக்கினாலும் அது ஊழல் கூட்டணியாகத்தான். தேர்தல் அரசியலில் நீங்க சொல்லக்கூடிய வாதம் எடுபடுமா? ஏன்னா உங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தின் அடிப்படையிலே இந்த கேள்வியை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்க காங்கிரஸையும் பிஜேபியும் சமதூரத்தில் வச்சு பார்க்கறதுனால தான் பிரச்சனை.
நீங்க வகுப்புவாதத்தையும் பொருளாதார பிரச்சனைகளையும் தனித்தனியா நீங்க பாக்குறீங்க, அதுதான் பிரச்சனை. அப்படி பார்க்க கூடாது, எல்லாமா சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையாக நீங்க புரிஞ்சுக்கணும். சம தூரத்துல வைக்காம நீங்க இந்த பிரச்சனையை அணுகணும், குறிப்பா இடதுசாரிகள் அணுகணுங்கிறத எப்படி பாக்குறீங்க? அதாவது இதில் ரெண்டு விஷயம். அதுக்கு முன்னால் பானுகோம்ஸ் அவங்க சொல்லும்போது இவங்க புனிதத்தை ஒரு புனிதத்தாலேயே கட்டமைக்கப்பட்ட பிஜேபி போலவும் மற்றவங்கெல்லாம் ஊழல் மாதிரியும் அப்படியான ஒரு தோற்றம் என்பது மிக மிக மோசமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். திரு நரேந்திர மோடி, நீங்கள் ஏதோ ஒரு வலிமையான தலைவர், இது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. எந்த ஒரு தலைவரும், இந்திரா காந்தி வலிமையான தலைவர் தான், நீங்கள் மோடி வலிமையான தலைவர் தான், ட்ரம்ப் வலிமையான தலைவர் தான். இந்த வலிமை என்பது எது? நீங்கள் இதை கட்டமைக்கிறதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்ன உளவியல் சிக்கல் மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையாவது எங்கள் பிரதமர் அவருடைய மார்பு அளவு இவ்வளவு அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இது எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால், தனிநபர்கள் இதையெல்லாம் சாதித்து விடுவார்கள் என்று சொல்வதன் மூலம் அந்த தனிநபரை தூக்கி நிறுத்துவது. நீங்கள் 2013க்கு முன்னால் மோடியை பற்றியான சித்திரம் என்னவா இருந்தது? அவர் பிரதமர் வேட்பாளர் என்று சொன்ன பிறகு அந்த சித்திரம் எப்படி கட்டமைக்கப்பட்டது? நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கட்சி இந்த விஷயத்தில் 40 ஆண்டு காலமாக எந்த காங்கிரஸை எதிர்த்து வந்தோமோ அந்த காங்கிரஸை 2004இல் ஆதரிக்கிறோம். பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் எந்த மற்ற விஷயத்திலெல்லாம் தலையில்லை. இன்றைக்கு வரை 1 மெகாவாட்டு கூட மின் உற்பத்தி வராத நீங்கள் அணுசக்தி கொள்கைக்காக எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இருந்தது. தே ஆர் மோர் லாயல் டு அவங்க மிக முக்கியமாக அந்த நவீன தாராளமய கொள்கைகளை அமுல்படுத்துவதற்கு லாயலாக இருந்தாங்களே தவிர, நீங்கள் மதவரிக்கு எதிரான போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் நம்மளோட சேர்ந்துருக்காங்க, 1 மெகாவாட் கூட இன்னைக்கு வராது, நாம் ஏன் இவங்களோட போகணும்னு சொல்ல, அதில் புறக்கடை மூலமாக போனாங்க. நீங்க உத்தரப்பிரதேசத்திலையும் மணிப்பூர்லயும் நீங்க அந்த முயற்சியை எடுத்தீங்களா? எதுல? காங்கிரஸ் கட்சி எடுக்கலன்னா நீங்க அந்த முயற்சியை எடுத்தீங்களான்னு கேட்கிறேன். மதவாதம் தான் பிரதானம்ங்கிறத நீங்க முன்னிலைப்படுத்தி நீங்க குறைந்தபட்சம் அது வெற்றியை நோக்கி போகுதாங்கிறது உத்தரப்பிரதேசத்துல கேள்விக்குறி. குறைந்தபட்சம் பிஎஸ்பியோட ஓட்டுகள் பிரியாம இருந்திருக்கும், இடதுசாரிகள் அந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய வாதத்தை இல்ல. அதாவது இதை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னிறுத்திய போதெல்லாம் இப்ப நாங்களே அதை முன்னிறுத்தினோம், அதுக்கு பலிகடாவாக ஆகி இருக்கிறோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க அதை முன்னிறுத்துகிற போது குறைந்தபட்சம், அதனாலதான் என்ன சொன்னேன், தேர்தல் வெற்றி பிறகு நீங்க வர்றீங்க, நீங்க யோகி ஆதித்யநாத்தோடைய இல்ல பதவியேற்புக்கு பிறகான விமர்சனங்களை தான் நீங்க இல்ல நான் அப்படி சொல்ல, நான் அப்படியே சொல்ல. நீங்க 2004 இருந்து 8ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியை நாங்கள் ஆதரித்த போது ஒரு கட்சி தன்னுடைய 40 ஆண்டு கால இதையெல்லாம் மறந்துவிட்டு வேற எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மிக கடுமையாக ஆட்சேபனை செய்கிறது. தள்ளி போட்டா என்னன்னு நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய பலவீனமாக பாரதிய ஜனதாவை வரவிடாமல் தடுப்பதற்காக இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே நீங்க திரும்ப திரும்ப இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஓட்டு இல்லை, கொஞ்சம் கூட இவங்களுக்கு செல்வாக்கு இல்லை, இவங்க காலத்துக்கு ஒப்பாதவங்க, வளர்ச்சிக்கு எதிரானவங்க என்று நீங்கள் பேசிக்கொண்டேன். நீங்கள் 2009 தேர்தலுக்கு பிறகு திரு மன்மோகன் சிங் பேசியதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார், கம்யூனிஸ்டுகளிடம் பட்டிருந்த நான் அடிமைப்பட்டு கிடந்தேன், இப்போ நான் ஃப்ரீயாக வந்துட்டேன் அப்படின்னாரு. ஃப்ரீயாக காங்கிரஸ் கட்சியினுடைய தற்கொலையை அவர் தேடிக்கொண்டார். அவர் விறுவிறுவிறுன்னு நாங்கள் சொல்லாத எல்லாத்தையும் அவர் அமுல்படுத்தினார். எனவே அமுல்படுத்தினதுனால 2014 என்று வருகிற போது வேர் வாஸ் காங்கிரஸ்? இட் வாஸ் த பிரேக். நாங்கள் போட்ட கடிவாளம் தான் 2009 அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை தந்தது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அவர்கள் செய்தார்கள். எனவே நான் என்ன சொல்றேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையை ஒரு கூட்டணி அமுல்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் குறைந்தபட்சமாக நேர் எதிரான கொள்கையுடைய சில விஷயங்களை தள்ளி வைத்துவிட்டு, மதவெறி என்பது மிக முக்கியமான விஷயம், இதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு முன் வர வேண்டும். அது ஒரு தேர்தலில் மட்டும் சாத்தியமல்ல, தொடர்ச்சியான பிரச்சாரங்களில் அது அவசியம். பினராயி விஜயன் தலையை கொய்து வந்தால் 1 கோடி ரூபாய் என்று சொன்னால், ஐயோ இது பிரச்சனையாச்சேன்னு எல்லாரும் பேசணும்ல. நீங்க இதை விட்டுட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் அவங்க கொய்து வருவோம் என்று சொன்னார்கள், எனவே நாம் 2 பேரும் சேர்ந்து அவரை அடிப்போம்னா அது வராது. சரி, இடதுசாரிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை அவர் காங்கிரஸ் மீது வைக்கிறார். இல்லை, அவர் சொல்லும்போது மோடியின் வலிமை அப்படின்னு முதல்ல நான் பிஜேபியை புனிதப்படுத்தலாம் இல்லை, அது ஒரு தவறான இன்டர்பிரிட்டேஷன். ரெண்டாவது, மோடியின் மார்பளவை பார்த்து மக்கள் அவரை வலிமையான தலைவர்னு சொல்லலை. இவர்களுடைய தவறுகள்
பிற கட்சிகளின் தொடர் தவறுகள் அவரை வலிமையானவராக மாற்றுகிறது மக்களுடைய பார்வை. இதை எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் பிற கட்சிகள் தங்களுடைய தவறுகளிலிருந்து மீள்வார்கள்ங்கிறது தான். அதுவரை நீங்கள் என்ன குற்றம் சொன்னாலும், என்ன குறைகளை சொன்னாலும், எவ்வளவு ஆக்ரோஷமாக நீங்கள் எதிர்த்தாலும் மக்களினுடைய நம்பிக்கையை பெறவே முடியாதுங்கிறது. நீங்கள் என்ன அரசியலை தொடர்ந்து செய்தீர்கள்? மதவெறி மதவெறின்னு பேசுவோம். அரசியலில் எந்த கட்சி மதவெறியில் ஈடுபடாமல் இருக்கிறது? நேரடியான மதவெறி, நேரடியான மதவாதம் சில கட்சிகள் செய்கின்றன. சில கட்சிகள் நேரடியான மதவெறி மதவாதத்தில் ஈடுபடுவதில்லை, ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அதைத்தான் ஒத்திருப்பதாக இருக்கும். அப்போ இதைத்தான் மக்களுடைய பார்வையில் நேரடியாக செய்தாலும் மறைமுகமாக செய்தாலும் செயல்பாடு என்னவாக இருக்கிறது, அதிலிருந்து தான் உங்களை பற்றிய மதிப்பீடு மக்களிடம் போய் சேருகிறது. பினராயி விஜயன் பற்றி குறிப்பிட்டார். மதவெறிங்கிறதுக்கு ஒரு பலவிதமான செயல்பாடுகளிலிருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் நாம் கொண்டு வர முடியும். இதே கேரளாவில் கண்ணூரில் தலைசேரி பகுதியை சேர்ந்தவர் தான் பினராயி விஜயன். 1969 ரவிச்சந்திரனோ ராமச்சந்திரனோ எவரோ ஒருவர் கொலையாகி, அதில் ஃபர்ஸ்ட் பிரைம் அக்யூஸ்டு பினராயி விஜயன். அப்போ இதை எப்படி எடுத்துக்கொள்வது? பொலிட்டிக்கல் மர்டர்ஸுங்கிறது கேரளாவில் மிக அதிகமாக நடக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ நடந்ததுன்னு பெரிய லிஸ்டே கொடுக்கலாம். அப்போ இதையெல்லாம் எப்படி, எந்த அடிப்படையில் அந்த கொலைகள் நடக்கின்றன, எந்த பார்வையில் என்ன மாதிரியான சார்பு நிலைகள் எடுக்கப்படுகின்றன, இதையெல்லாம் சேர்த்து தான் அரசியலை பார்க்க முடியும். கூட்டத்திலையும் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கு. நம்ம விவாதிக்க முடியல, அடுத்தடுத்த அமர்வுகளை நம்ம விவாதிக்கலாம், நேரம் குறைவா இருக்கிறதுனால. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நீங்க ஒரு விஷயம் அதாவது இந்த காலத்துல நான் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் போகல. நீங்க இல்ல போன செக்மெண்ட்லயும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கடைசியா அவங்க அதுவரையிலும் ஏதோ சிபிஎம் கடைசியில நீங்க இல்ல ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மோடி என்கிற தனிநபர், நீங்க அக்சார்தம் வழக்குல 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கீப் இட் இன் மைண்ட். 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதுனால இது விடுதலையாச்சு. 2002க்கும் 6க்கும் இடையில 21 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க என்கவுண்டர்ல. அந்த கொலை சரியில்லைன்னு சொல்லித்தான் அந்த கொலையை சிபிஐ விசாரிக்குது. இந்த ஊர்ல நடக்கலைன்னு மகாராஷ்டிராவுக்கு கொண்டு போறாங்க. இதுவரையிலும் அமித்ஷா உட்பட 13 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நீதித்துறை, புலனாய்வுத்துறை, அசீமானந்தா விடுதலை செய்யப்பட்டது, இப்படி நீங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாளியை கொள்வதற்கு பின்னிருந்து அம்பெய்துவது போல நீங்க வெற்றியை கொண்டாடுகிறீர்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிமுறையை பற்றி கவலைப்படாத போது இந்த வழிமுறைக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். மார்க்சிஸ்ட் கட்சி அதற்கு எதிரான போராட்டம் உங்க மேலயும் குற்றச்சாட்டையும் வச்சிருக்கு. நம்ம அதை விவாதிக்க முடியல, நேரம் இல்லாதனால விவாதிக்க முடியல. அவங்களும் வச்சிருக்காங்க நேரடியான அரசியல். இல்லைங்க, பினராயி விஜயன் மேல நான் இன்னைக்கும் சொல்ல விரும்புறேன், நீங்க அந்த காலத்தில் யாரும் இவ்வளவு தலையீடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் என் பேரில் 12 வழக்குகள் இருந்தது தூத்துக்குடியில் இருக்கும்போது. நான் மறியலுக்கு எங்கெல்லாம் போகிறனோ அதெல்லாம் ஒரு வழக்குகளாக மாற்றப்படும். நீங்கள் திருநார்சவனம், நீங்கள் இன்னைக்குங்க மாருதி தொழிலாளிகள் மீது 13 பேர் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் வாதாடின துளசி காங்கிரஸ் வழக்கறிஞர், அவர் எம்பியா இருக்காரு. 5 கோடி இதுக்கு நேரம் இருக்காது, நம்ம நிறைய பேச வேண்டியது. நீங்க மாத்தி மறுப்பு சொன்னீங்கன்னா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.